ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம். இன்னைக்கு நம்பர் சிஸ்டம் பார்ட் 2. ஓகேங்களா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓகேங்களா? இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கானு. ஓகே, நம்ம இப்போ ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக ஒருத்தர ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா அதுக்கு யூனிட் டிஜிட் 0, 4, 0, 2, 4, 6, 8. இந்த 5 நம்பர் இருந்தால் அது 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஒரு நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா இப்போ எக்ஸாம்பிள் 57 எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதுக்கு சம் ஆஃப் தி நம்பர்ஸ் 5 + 7 என்ன 12. இந்த சம் ஆஃப் தி நம்பர்ஸ் 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இந்த 57 இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 57 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர் 4ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகும்னா அதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, இது ஒன்ஸ் பிளேஸ்மாங்க, இது டென்ஸ் பிளேஸ்மாங்க. அது 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். இல்லைன்னா டபுள் 0 இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னாலும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ 40 இருக்குது, இப்போ 840. நம்ம இதை செக்கே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? டைரெக்டாக 4 போட்டிங்கன்னா 1 0. ஸோ டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? தென் 5ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா யூனிட் டிஜிட்டில் 5 இருக்கணும், இல்லைனா 0 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து 6. ஒரு நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா அந்த நம்பர் 2ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? ஏற்கனவே 2க்கும் 3க்கும் நம்ம கண்டிஷன் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு செக் பண்ணு, நெக்ஸ்ட்டு 3க்கு செக் பண்ணு. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்னா அதுக்கு லாஸ்ட் 3 நம்பர்ஸு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா? இந்த 3 நம்பரும் 8க்கு டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் டிவிசிபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 8400ன்னு வச்சுப்போம். இந்த 400 மட்டும் 8க்கு டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். 50 ரிமைண்டர் வரல. ஸோ இது டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் 3 நம்பர்ஸ் 0வாக இருந்தாலும் 8க்கு டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 9. எக்ஸாம்பிள் 81 வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 81 சம் ஆஃப் தி நம்பர்ஸ், இதுக்கும் அதே தான். 8 + 1. இந்த சம் ஆஃப் தி நம்பர்ஸ் 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா ஸோ இது டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகும், 81. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10ஆல் டிவிசிபிள் ஆனால் ஈஸியான ரூல், யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். 0வாக இருந்தால் 10ஆல் டிவிசிபிள் ஆகும். 11ஆல் டிவிசிபிள் ஆகுன்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 2 1 நம்பர் எடுத்துடுங்க. இதுக்கு ஆல்டர்னேட் டிஜிட்டு, அது ரைட்லேருந்தும் எடுக்கலாம், லெஃப்ட்லேருந்தும் எடுக்கலாம். ஓகேங்களா? அதை ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இடையில 1 விட்டு அடுத்து இது. ஓகேங்களா? ஆல்டர்னேட் டிஜிட் இது என்ன, சம் என்ன, 1 + 1 மைனஸ் இது ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 2. இது 0வாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது நம்பர் டிவிசிபிள் பை 11ஆக இருக்கணும், 11xஆக இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இந்த ரெண்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லைனா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ 121ல் பார்த்தீங்கன்னா 1 + 1 2, 2 - 2 0. ஓகேங்களா? இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துப்போம், 1 1 1 1ன்னு வச்சுருங்க. ஆல்டர்னேட் நம்பர் என்ன, 1 + 1 2. இன்னொரு ஆல்டர்னேட் நம்பர் சம் என்ன, 2 - 2 = 0. ஓகேங்களா? இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 300 இருக்குன்னு வச்சுருங்க. 300 இருக்குது, இதை 30ஆல் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? 30ஆல் டிவைட் பண்ணால் என்ன, 10 வரும். ஸோ இந்த 300 30ஆல் டிவைட் ஆகுதுன்னா இந்த 30க்கு ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த 30யை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னெல்லாம், 3 6 5 10 15. இந்த எல்லா நம்பருமே 300 டிவைட் பண்ணோம். ஓகேங்களா? அதை தான் இதில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வாசித்து பார்த்துடுங்க. 3ஆலையும் 300 டிவைட் ஆகும், 6ஆலையும் 300 டிவைட் ஆகும், 5ஆலையும் 300 டிவைட் ஆகும், 10ஆலையும் 500 டிவைட் ஆகும், 300 டிவைட் ஆகும், 15ஆலையும் 300 டிவைட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வரப்போகிற ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டெக்னிக்கு, இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் இது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது.
இதுக்கு டெரிவேஷன் இது எப்படி வந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு இதுவரை நான் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் மனப்பாடம் பண்ணிவிடுங்க, இந்த ஃபார்முலா மட்டும். எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒய் பவர் எம் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஒய். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எக்ஸ் 5 பவர் 3 மைனஸ் 4 பவர் 3 இனி ஒரு நம்பர் தந்திருக்காங்க. இது எதால் டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா 5 மைனஸ் 4 1ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ இதை வந்து 3ன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. அப்போ 5 மைனஸ் 3 அப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த பவர் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா, டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ் பவர் எம் மைனஸ் இது எம் வந்து எனி நேச்சுரல் நம்பர், 1லேருந்து எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒய் பவர் எம் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இதுவே பவரில் ஈவனாக இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யாலையும் டிவைட் ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாலையும் டிவைட் ஆகும் ஓகேங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. எனி நேச்சுரல் நம்பருக்கு எக்ஸ் மை ஒய்யால் டிவைட் ஆகும். அதே ஈவன் நம்பராக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கும் டிவைட் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒய் பவர் எம் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார் ஆட் வேல்யூஸ் ஆஃப் எம். என்ன சொல்ல வராங்கன்னா, 5 பவர் 3 ப்ளஸ் 7 பவர் 3 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 5 ப்ளஸ் 7க்கு டிவிசிபிள் ஆகும் ஓகேங்களா. இந்த 3 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. டைரெக்டாகவே அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம் கேட்பாங்க ஓகே. ஓகே ஃபஸ்ட் சம், சாரி இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, 83016 ஓகேங்களா. ஓகே கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். which of the following numbers is divisible by 9? 9ஆல் டிவிசிபிள் ஆகுன்னா நம்ம என்ன கண்டிஷன் படுத்திருக்கோம், சம் ஆஃப் தி நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 9 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணுறோம். 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 என்ன வரும், 8 ப்ளஸ் 3 11, 11 ப்ளஸ் 1 12, 12 ப்ளஸ் 6 18. 18 9ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, நம்ம இப்படி எல்லா நம்பரையும் கவுண்ட் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் கவுண்ட் பண்ணால் 9 வருது, 9 இந்த ரெண்டையும் கவுண்ட் பண்ணால் 9 வருது. ஸோ 9 ப்ளஸ் 9 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 9 வந்தோன்னா அதை 0ன்னு கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ இந்த 9 வந்துட்டுனாலும் 0. ஸோ 0ன்னு வந்துடுச்சுனாலே ரிமைண்டர் எதுவும் வரலன்னா அது 9ஆல் டிவைட் ஆகும். ஒரு 9 வந்தோன்னா இதை 0ன்னு கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியாச்சு, இது 0 அப்படின்னா நம்ம நிறைய நம்பர் கவுண்ட் பண்ணண்டாம் ஓகேங்களா. ஸோ 0, ஸோ 0ன்னு வந்துடுச்சுனாலே அது 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது பாருங்கள், இதில் ஒரு 9 இருக்குது. ஸோ இதை 0ன்னு கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4 ப்ளஸ் 7 என்ன 11, இதில் 9 வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். அப்போ 9 பேலன்ஸ் போச்சுன்னா 2 தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து 6 இருக்குது. அப்போ 2 ப்ளஸ் 6 8, 8 ப்ளஸ் 5 கடைசியாக இஸ் ஈக்குவல் டு 13. இதில் 9 மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது, 4 வருது. ஸோ 4 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து 9க்கு டிவிசிபிள் ஆகாது ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுருங்க, 9 வந்துச்சுன்னா அதை 0ன்னு வச்சுருங்க, அதை கேன்சல் பண்ணிடுங்க. அந்த டோட்டலை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இருந்து கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 ப்ளஸ் 2. இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 93672, ஃபஸ்ட்டு ஒரு 9 வருது. ஸோ இது கேன்சல். அடுத்து 3 ப்ளஸ் 6 9 கேன்சல். அடுத்து 7 ப்ளஸ் 2 இது ஒரு 9 கேன்சல். ஸோ ரிமைண்டர் என்ன சொல்கிறாங்க, இப்படி கேன்சல் ஆச்சுன்னா 0. ஸோ இது 9ஆல் டிவிசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் இதை 9ஆல் டிவிசிபிள் பண்ணி பாருங்கள், 936. இப்போ இதை ஆட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க, 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 ப்ளஸ் 2 இது 9ஆல் டிவிசிபிள் ஆகும் ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுருங்க, ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்காக ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம், which of the following number is divisible by 99? நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் படிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா, 330ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா இதோட ஃபேக்டராலையும் 300 டிவிசிபிள் ஆகும். 3ஆல் ஆகும், 5ஆல் ஆகும், 6ஆல் ஆகும்,
10ஆல் ஆகும், 15ஆல் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் 99ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா அந்த நம்பர் 9ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 11ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஏன்னா இந்த ரெண்டுக்கு கண்டிஷன் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகுது, அப்புறம் ஃபஸ்ட்டு அதை கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11ஆல் டிவிசிபிள் ஆகுதானே செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 9ஆல் எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 4 9, ஸோ அந்த 9ஐ கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 9, ஸோ இது 9 ஆகுது, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 3 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 3 9ஆல் டிவிசிபிள் ஆகாது, ஸோ இது ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு 6 + 6 12, 12 + 8 20. ஓகேங்களா? 20 + 7 27, 27 வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது வந்து டிவிசிபிள் ஆகும் 9ஆல். நெக்ஸ்ட்டு 4 + 4 8, 8 + 14 22, 22 + 5 27, ஸோ இதுவும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 + 4 12, 12 + 4 16, 16 + 5 21, 21 + 6 27, ஸோ இதுவும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11க்கு செக் பண்ணுவோம். 11க்கு என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் நம்பர்ஸோட சம் எடுக்கணும். ஆல்டர்னேட் நம்பர்ஸ் என்ன, 6 + 6 + 7, இது என்ன 6 + 6 12, 12 + 7 19, 19 மைனஸ் ஆல்டர்னேட் 0 + 8 8, என்ன 19 மைனஸ் 8 என்ன வந்திருக்கு 11, இது 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாமா? which of the following number is divisible by 33? ஸோ 33னா என்ன பண்ணு, அப்போ 33னா 3 11 ரெண்டு நம்பராலையும் டிவிசிபிள் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், 9 வந்துட்டுனா அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது 9 0, இந்த ரெண்டுமே 9 வந்துருச்சு, ஸோ 0. ஸோ 3 + 4 7, 7 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா, ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் ரிஜெக்டட். நெக்ஸ்ட்டு 3 10 13 + 8 21, இது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதுவும் 10 3 13, 13 + 8 21, இதுவும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 9 9 + 5 14, 14 + 8 22, இது டிவைட் ஆகாது. ஸோ ரெண்டு நம்பர் ரிஜெக்ட். நெக்ஸ்ட்டு இனி நம்ம 11க்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்டர்னேட் நம்பர் 3 + 5 + 8, 3 + 5 8, 8 + 8 16, 16 then 5 minus 5 is equal to 11. ஸோ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். if 7845k 854 is divisible by 11, then what is the value of k? ஓகே, 11க்கு கண்டிஷன் தெரியல, ஆல்டர்னேட் நம்பர்ஸோட சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? 7845k 854, ஆல்டர்னேட் நம்பர் என்ன, 7 + 4 + k + 8, இன்னொரு நம்பர் 8 + 5 8 + 4. ஓகேவா? இப்போ என்ன 7 + 4 + k + 5 minus 8 + 5 + 8 + 4 ஈக்குவல் டு ஒன்று 0 வரணும், இல்லைனா 11ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வரணும். ஓகேங்களா? 7 + 4 11, 11 + 5 16, 16 + k minus 8 + 8 16 + 4 20, 25 5, 25 is equal to 0 அல்லது 11k வரணும் கண்டிஷன். இப்போ இது ஹையர் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இதில் இருந்து இது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான், மேக்ஸிமம் தான் 9. ஸோ 11 பாசிபிலிட்டி, 11ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ 0 தான் நம்ம கொண்டு வரணும். 0 கொண்டு வரணும்னா இந்த நம்பர் 25 ஆகணும்.
ஸோ 25 ஆகும்னா 16 + 9. ஸோ கே இருக்கிற இடத்துல 9 வரணும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். Find the smallest value that must be assigned to a number a in order for 9187682 to be divisible by 8. ஓகேங்களா? இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும்னு கேட்குறாங்கன்னா அப்போ அதில் வந்து மோர் தென் ஒன் நம்பர் பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் ஏக்கு. ஓகேங்களா? இப்போ 8ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா என்ன? 6a2 இது 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? யூனிட் டிஜிட் 2 வருது. நீங்கள் 8 டேபிள் படிச்சிருப்பீங்க. அதில் எந்த இதில் 1 to 10ல் எதுக்கெல்லாம் யூனிட் டிஜிட் இது வரும்? 4 × 8னா 32 யூனிட் டிஜிட் 2 வர பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று 9 × 8னா 72. ஓகேங்களா? இதுக்கும் யூனிட் டிஜிட் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஏக்கு எந்த வேல்யூ போட்டால் 32 வரணும், ரிமைண்டரு இல்லைன்னா 72 வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 32 வரணும்னா எக்ஸாம்பிள் 64 டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? 64 8ஆல் டிவிசிபிள் ஆகும், ரிமைண்டர் வராது இதில் 4 போட்டோம்னா. ஸோ ரிமைண்டர் என்ன ஒன்று? 32 வரணும். ஸோ இது +3. இப்போ 4 + 3 போட்டால் 7. இப்போ 672/8. 64 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 3. ஸோ 32. ஸோ அது டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? நம்மளுக்கு என்ன வரணும்? 32 வரணும், இல்லைன்னா 72 வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து ஏக்கு வந்து 7. 32 வரணும்னா 7 போடணும் ஏக்கு. இனி 72ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 72 வரணும்னா என்ன வரணும்? இதில் வந்து ரிமைண்டர் வந்து 72 வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 0 போடுறோன்னு வச்சுருங்க. ஏல வந்து 602. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 56 42 வருது. ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? 72 வரணும். அப்போ +3 இதில். அப்போ 0 போட்ட இடத்துல 3 போட்டோம்னா 632. இப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ணுங்க. இது என்ன வரும்? 56. பேலன்ஸ் என்ன? 7. 72. ஸோ ஏக்கு நம்பர் பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன? 7 போட்டாலும் 8ஆல் டிவிசிபிள் ஆகும், 3 போட்டாலும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து இவங்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? If 321y72 is a multiple of 6 where y is a digit, what is the least value of y? அப்போ least value of y ன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ yக்கும் வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகணும்னா 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். யூனிட் டிஜிட் 2 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? அப்போ 3 + 2 + 1 + y + 7 + 2. ஓகேங்களா? இப்போ இது 9 வந்துடுது. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2 6. இப்போ 6 + y should be இந்த ஒயில் ஏதாவது ஒரு வேல்யூ போட்டோம்னா டிவிசிபிள் பை 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒய் வந்து மேக்ஸிமம் என்ன போடலாம்? 9 போடலாம். ஓகேங்களா? ஸோ 9. ஸோ 9 போட்டால் என்ன வரும்? மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு 9 போட்டோம்னா 15 டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 6 12ம் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 3 9ம் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ லீஸ்ட் வேல்யூ என்ன? 3யா? நம்ம எல்லாருமே ஸ்பீடாக 3 தான் அடிப்போம். பட் ஆன்சர் 3 கிடையாது. ஆன்சர் வந்து 0. ஆல்ரெடி 6 இட் செல்ஃப் என்ன 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போ ஒய்க்கு 0 போட்டால் 6 + 0 = 6. இதுவும் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணும்போது அந்த 0வை மறந்துடுவோம், நம்ம 3யை டிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இது CGL 24ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. நம்ம இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோன்னு தான் இந்த கொஸ்டினை வச்சுருக்காங்க. ஓகேங்களா?
Next, which digit should come in the place of star and hash respectively if the 7-digit number 62684 star hash is divisible by both 8 and 5? ஓகே, இப்போ 8 and 5 ஆல் டிவிசிபிள் ஆகணும். நம்ம ஒரு கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 2 into 5ன்னு ஒரு காம்பினேஷன் வந்துட்டுனாலே அது வந்து யூனிட் டிஜிட் 0 வரும். ஓகேங்களா? இதில் அந்த காம்பினேஷன் வருதா 8 5ல்? 8 into 5, 8 into 5னா என்ன? 40. ஸோ கண்டிப்பாக யூனிட் டிஜிட் 0 தான் வரணும், ஆஷ். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏல வந்து யூனிட் டிஜிட்டுக்கு ஆஷுக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்டார் 0 இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? 8ஆல் எப்போல்லாம் டிவிசிபிள் ஆகும்? இப்போ ஸ்டாருக்கு 0 போட்டாலும் டிவிசிபிள் ஆகும். பட் 0 0 ஆப்ஷன் இல்லை. ஸோ அது ரிஜெக்டடு. நெக்ஸ்ட்டு 4 4 0 போட்டாலும் 8க்கு டிவிசிபிள் ஆகும். இது 45, நெக்ஸ்ட்டு 45. அந்த ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஸோ பி தான் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 5 போட்டு பாருங்கள். 4 5 0 8க்கு டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 4 2 0 8க்கு டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்கள். 5 20 2 4 ரிமைண்டர் வரும். ஸோ இதுவும் டிவிசிபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இது பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். Replace star by the smallest digit so that it is divisible by 6. ஓகே, இப்போ ஒரு நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 2 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ ஸ்டார் வந்து ஈவன் நம்பர் தான். ஏன்னா யூனிட் டிஜிட்டில் ஈவன் நம்பர் வந்தாலும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்ம எடுத்தோடனே ஏயை ரிஜெக்ட் பண்ணிடலாம், சியை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2ஆ 4ஆனு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 7 + 2 + 3 + 5 + 6 + 2 ஸ்டார். ஸோ அது 2 ஸ்டார்ஸ்னு போட்டுவிடும். ஓகேங்களா? இதை ஆட் பண்ணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 7 + 2 9. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், 0 ஆக்கிடுவோம். 3 + 5 8, 8 + 6 = 14. 14 + 2 ஸ்டார் வந்து என்ன வரணும்? சம் ஆஃப் தி நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ அந்த ஸ்டாரில் 2 எடுத்தோன்னா என்ன வருது? 14 + 2 × 2 4 = 18. 18 டிவிசிபிள் ஆகுமா? ஆகும். ஸோ ஆன்சர் என்ன? ஓகே, ஸோ 2. ஏன்னா இது 4க்கு டிவிசிபிள் ஆச்சுனாலும் நம்ம அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். இதில் ஸ்மாலஸ்ட் வந்து 2 தான். ஓகேங்களா? ஸோ 2 இஸ் தி ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம். Find the greatest number of 23a68b which is divisible by 3 but not by 9. ஓகே, 3ஆல் டிவிசிபிள் ஆகணும், பட் 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் வரணும்னா எந்த நம்பர் பெருசாக இருக்கணும்? ஏ பெருசாக இருக்கணுமா, பி பெருசாக இருக்கணுமா? ஏ தான் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ போட முடியும்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 2 + 3 + a + 6 + 8 + b. இது வந்து இந்த சம் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 2 + 3 5, 5 + 6 11, 11 + 8 19, 19 + a + b. இந்த சம் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? இதுவும் ஒரு யூனிட் டிஜிட் தான், இதுவும் ஒரு யூனிட் டிஜிட் தான். ஓகே, இதில் ஏக்கு தான் மேக்ஸிமம் வேல்யூ வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 9. 9 போட்டோன்னா இந்த ரெண்டுக்கு சம் என்ன வரும்? 19 + 9 = 28. ஓகேவா? 28 வந்துருச்சு. இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகும்? 2. ஸோ பிக்கு 2ன்னு எடுப்போம். ஸோ 30. 30/3 டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன? ஏக்கு 9, பிக்கு 2.
கிரேட்டஸ்ட் நம்பர் இதில் 9 தவிர வேறு எந்த நம்பர் போட்டாலும் இதை விட கிரேட்டஸ்ட்டாக நம்பர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போ 2 3 8க்கே அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி 8 வந்தால் இங்கே வந்து என்ன வரும், நம்மளுக்கு 3 வரும் லாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்மாலர் நம்பராக வந்திருக்கும். நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா இப்படி டைரெக்டாக மேக்ஸிமம் என்ன நம்பர் அந்த ஏக்கு போட முடியுமோ அதை போட்டு சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே. If the 9-digit number 9m2365n48 is completely divisible by 88, what is the value of m square into n square for the smallest value of n where m and n are natural numbers? Okay. Smallest value of nm கேட்டிருக்காங்க, natural numbers கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுன்னா n 4 8 இது வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகணும் லாஸ்ட் 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த எண்ணுக்கு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, எண்ணுக்கும் எம்முக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 0 கிடையாது, ஹோல் நம்பரில் தான் 0 வரும். ஓகேங்களா? ஸோ 0 கிடையாது. 1 போட்டோன்னா டிவைட் ஆகுமா? ஆகாது. அதுக்கடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 1 தான். 14 ஆகாது. இப்போ 2 போட்டோன்னா 2 4 8ஆல் டிவைட் ஆகும். 2 4 8 by 8 3 1. ஸோ இது டிவைட் ஆகும். அப்போ n கண்டுபிடிச்சிட்டோம். n is 2. இனி m தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம 8 டிவிசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இனி 11க்கு டிவிசிபிலிட்டி யூஸ் பண்ணி 9 m 2 3 6 5 n-க்கு 2 8. ஓகேவா? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் 2 6 2 அதே மாதிரி m 3 5 8. ஓகேவா? ஸோ 9 + 2 + 6 + 2 11 13 19 19 minus m + 3 + 3 + 5 8 8 + 8 16 m + 16 is equal to பாசிபிலிட்டி 0 தான், 11 டிவிசிபிலிட்டி வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, இதுக்கு 19 வரணும்னா இது எம்முக்கு 3 போடணும். ஓகேங்களா? அப்போ m is equal to 3. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, m square into n square 3 square into 2 square is equal to 6 into 3 square வந்து 9 9 into 4 36. ஆன்சர் வந்து A. ஓகேங்களா? அதில் தெளிவாகவே கேட்டாங்க நம்மளுக்கு வந்து m and n-க்கு வந்து லீஸ்ட் நம்பர். இப்போ லீஸ்ட் நம்பர்னு இது பண்ணலன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். அவங்க லீஸ்ட் நம்பர்னு கேட்டதுனால வேறு பாசிபிலிட்டிஸ் எதுவும் வராது. ஆன்சர் வந்து 36 9 into 4. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? If the number of 8 digits is 789x 531y, then the number is divisible by 72, then the value of 5x minus 3y will be. Okay. 72ஆல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா அந்த நம்பர் 8ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 9ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? 8 into 9 72. ஸோ ஃபஸ்ட்டு 8ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா 3 1y, இது 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 வந்து 24 24 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 7. 7க்கு யூனிட் டிஜிட் என்ன வந்தால் 72 வந்துச்சுன்னா 8ஆல் டிவிசிபிள் ஆகும். கரெக்டாக? அப்போ 72 வரணும். அப்போ y is equal to 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு 8க்கு டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு. இனி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 9க்கு டிவிசிபிள் ஆகணும்னா என்ன பண்ணணும், 7 + 8 + 9 + x + 5 + 3 + 1 + y. இது வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? இதில் ஒய்யில் வந்து நம்ம ஏற்கனவே 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 9 கேன்சல், 9 வந்துருச்சு.
இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 1 ஸோ இந்த 9 கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 7 + 3 10 10 + 5 15 15 + 2 17 17 + x. இப்போ எது ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் ஆகும் 9க்கு 1 போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ x = 1. என்ன கேட்டிருக்காங்க? 5x 5 × 1 - 3y 3 × 2 = 5 - 6. ஆன்சர் என்ன? -1. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தந்தேன்ல, அந்த மெத்தட் படி ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கேள்வி. ஓகேங்களா? 41 பவர் 43 ப்ளஸ் 43 பவர் 43 இஸ் டிவிசிபிள் பை which ஆஃப் தி ஃபாலோயிங். என்ன சொல்லி தந்தேன்? எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் ஒய் பவர் எம் இஃப் எம் இஸ் ஆட் na it should be divisible by x plus y. கரெக்டா? ஸோ x plus y என்ன? 41 plus 43 என்ன வரும்? 84. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுவும் ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட்டு 95 பவர் 6 மைனஸ் 50 பவர் 6 is not divisible. இதை கொஸ்டினை பார்த்துருங்க. not divisible by which of the following? x power m minus y power m. இதெல்லாம் divisible ஆகும்னு பார்த்துருக்கோம். இது ஈவன் பவரில். ஸோ x plus y ஆலையும் டிவைட் ஆகும், x minus y ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ x plus y என்ன? 90 plus 50. 90 plus 50 145. 95 minus 50 45. கரெக்டுங்களா? ஸோ இது ரிஜெக்டடு, டிவிசிபிள் ஆகும். இது ரிஜெக்டட், டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து 9 வந்து 145 டிவைட் பண்ணும். கரெக்டாக? இப்போ இதுக்கு 9 வந்து 145 டிவைட் பண்ணாது. ஓகே, 9 வந்து ஆனால் 45 டிவைட் பண்ணும். ஸோ 45ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அதுக்கு ஃபேக்டர் 9 5 எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ 9மே டிவைட் பண்ணும் இந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 95 பவர் 7 மைனஸ் 65 பவர் 7. இது ஆடு. ஆடு இருந்துச்சுன்னா எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? ஒன்லி எக்ஸ் மைனஸ் ஒய்யால் தான் டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ x minus y என்ன? 95 minus 65 is equal to 30. 30 ஆப்ஷன் இருக்கா? இல்லை. பட் 30க்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னு அப்போ பார்க்கணும். 5, 6, 3, 15. இதில் எது இருக்குது? 5 இருக்குது. ஸோ டி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். எனி 6-digit நம்பர் that is formed by repeating a 3-digit number is always divisible by. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 6-digit நம்பர் வச்சுருங்க. 1 5 6 formed by repeating a 3-digit number. இப்போ 3-digit நம்பர் A B C, திரும்ப A B C. ஓகேங்களா? இப்படி ரிப்பீட் ஆகுது. இந்த நம்பர் எதால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. 111ஆலையா, 1001ஆலையா, 19ஆலையா, 101ஆலையா? ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஆல்வேஸ் டிவிசிபிள் பை இப்போ எடுத்துடுங்க. எக்ஸாம்பிள் இது ஏபிசின்னு எடுத்துடுங்க. அப்போ எதால் டிவிசிபிள் ஆகும்? இது வந்து 0 0, இது 1. ஏன்னா ஏபிசி ஏபிசி. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு 0 0, அடுத்து 1. அப்போ என்ன வந்திருக்கு கோஷியன்ட்டில்? 1001. ஸோ ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இப்போ ஏபிசி எடுத்திருக்கோம். இந்த ஏபிசியில் இது வந்து 1. இப்போ ஏபிசி நார்மல் டிவிஷன் தான். இதை நம்பராகவே கன்சிடர் பண்ணிவிடுங்க. பண்ணோன்னா என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏயை கீழே கொண்டு வருவோம் 0. கரெக்டுங்களா? ஏ டிவிசிபிள் ஆகாது ஏபிசிக்கு.
நெக்ஸ்ட்டு பியை கொண்டு வரோம், அதுக்கும் 0 டிவிசிபிள் ஆகாது. அடுத்து சி கீழே கொண்டு வரோம், இது என்ன ஏபிசி 1ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1001. இதே மாதிரி 2 டிஜிட்டுக்கும் கொஸ்டின் கேட்பாங்க, ஏபி ஏபி. அப்போ என்ன வரும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏபி எல்லாம் டிவைட் பண்ணோன்னா இது 1 0 1. அப்போ 2 டிஜிட் இப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா 101 ஆன்சர். ஓகேங்களா? 3 டிஜிட் இப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா 1001. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்து 101 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 3 டிஜிட்டில், அதுவும் ஞாபகம் வச்சுடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த கிளாஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்ட் 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 3ல் ரிமைண்டர் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டு, ஏதாவது புரியாத கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.